Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து செப்டம்பர் 15, டைம் வந்து 10:16 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை ரெசல்யூஷனில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரி தேர்ஸ்டேங்கிறனால இன்றைக்கி ப்ரீமியம் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து லாட்ஸ் வந்து கொஞ்சம் 4 லாட் இந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ண பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி தான் இண்டிகேஷன் காமிக்குது. பட் இருந்தாலும் இதை மட்டுமே நம்பி ட்ரேட் எடுக்காமல் நம்ம வந்து கன்ஃபர்மேஷனுக்காக மற்ற டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணிவிட்டு ட்ரேடு வந்து என்ட்ரி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அவசரப்பட்டு நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு லாஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 10:32 ஆகுது. நான் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. மறுபடியும் இங்கே மேலே போய்ட்டு இந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் கீழே இறங்க நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதனால் நான் வந்து புட் ஆப்ஷனில் வந்து நான் வந்து ஒரு 4 லாட் வந்து பை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து பை பண்ணிவிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுதுன்னு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஓகேங்க, மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வரும் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரும். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:41 ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் 4,135 சார்ஜஸ் போக. ஸோ நான் வந்து இன்றைக்கி 41,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷனில் 4 லாட் வந்து பை பண்ணேன். என்னோடய என்ட்ரி டைம் வந்து 10:32, எக்ஸிட் டைம் வந்து 10:44. அப்ராக்சிமேட்டாக 12 நிமிஷத்தில் என்னோடய ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 217.75, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 260. ஸோ இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் மட்டும்தான் நான் இன்றைக்கி 4 லாட் வந்து பை பண்ணேன். மற்ற நாளாக நான் 2 லாட் தான் வந்து பை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுத்துன்னு மார்னிங்கே உங்களுக்கு லைவாக நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ணேன். வழக்கமாக நான் வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அதுக்கான ரீசன் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி டைம் ஃப்ரேம் பற்றி என்னோடய சேனலில் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடு கொடுத்தோன்னா நமக்கு வந்து அக்யூரசி லெவல் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். யூஸ்வலாக நான் 50 மினிட்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ்லாம் நான் வந்து ட்ராப் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் வந்து எப்போவுமே சரி நான் வந்து மற்ற டைம் ஃப்ரேம் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நான் செக் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் இன்றைக்கி செக் பண்ணும்போது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி லைன் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டச் ஆகிட்டு கீழே வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து இதே லைனில் வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இந்த லைன் வந்து ஆக்ட் ஆச்சு. இங்கே வந்து டச் ஆகிட்டு கீழே வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் இங்கே டச் ஆனதும் அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ உடனே நான் என்ட்ரி கொடுக்கல, வெயிட் பண்ணேன் நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. கரெக்டாக அடுத்த கேண்டில் பியரிஷாக ஃபார்ம் ஆச்சு. உடனே நான் என்ட்ரி கொடுத்துட்டு ஸோ கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் ஒரு ரியாக்ட் ஆகிருக்கு, கண்டிப்பாக வரும் நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த லெவல் டச் ஆனதும் என்னோடய ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். மார்னிங்கே என்னோடய ட்ரேட் எல்லாமே நான் எடுத்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து உடனே எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளில வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து ட்ரேடு எடுத்து கன்ஃபியூஷனில் எடுத்து ப்ராஃபிட்டு நம்ம இழந்துருவோம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.